ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை ஃபாதர் வந்திருந்தார் ஆசீர்வதிக்கிறதுக்கு. கன நாளாக எனக்கு ஆசை, டெய்லி கேட்டுக்கொண்டே இருப்பேன் எங்களோட வீட்டை வரணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் இன்றைக்கி தான் எனக்கு கூடி வந்திருக்கு. என் மகன்ட சார் மூலமாக தான் வந்தேன். நான் அவர்கிட்ட நெடுக கரைச்சல் கொடுத்துக்கொண்டே இருப்பேன். சார் நீங்களும் வாங்க, ஒரு நாள் வந்து எங்களை விட்டு ஆசீர்வதிங்க, ஃபாதரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கரைச்சல் கொடுத்துக்கொண்டே இருப்பேன் தெரியுமா நண்பர்களே. ஆனால் இன்றைக்கு தான் எந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் கதவை திறந்திருக்கிறார். அந்த நேரம் காலம் இன்றைக்கு தான் எனக்கு கூடி வந்திருக்கு. அவர் வந்திருந்தார், வந்து நிறைவாக எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சார். மனசுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு திருப்தியாக இருந்துச்சு. கன நேரம் இருந்து எங்கள் எல்லாரோடையும் இருந்து கதைச்சி போட்டு அதுக்கு பிறகு பாட்டெல்லாம் பாடி வடிவாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தலையில் கை வச்சு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு போனார். எங்களுக்கு மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியாக இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் பாடின மாட்டேங்க. நாங்கள் டக்குண்டு வருஷத்தாவியானவற்றை பாட்டு பாடுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துட்டுது. ஐயோ பிள்ளையா அதுவும் பாடிடுவேனோன்னு சொல்லி. ஆனால் நான் நல்ல வடிவாக பாடிட்டேன் தெரியுமா. பாட்டெல்லாம் பாடி அதுக்கப்புறம் ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே எங்களோட பேக்கிங் வேலை நடக்கிற இடத்துக்கும் வந்திருந்தேன். நான் சொன்னேன் ஃபாதர் அங்கேயும் வந்து எனக்கு ஒரு ஆசீர்வதிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர் கீழேயும் வந்து எல்லாம் வடிவாக சுற்றி ஆசீர்வதிச்சுட்டு போயிருந்தார். அப்படி ஒரு மனசுக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு தெரியுமா. எனக்கு அப்படி ஒரு என்னென்னு சொல்கிறது, ஆத்ம திருப்தியாண்டா இன்றைக்கு தான் நான் அப்படி அனுபவித்தேன். நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாதர் வர வீட்டில் கூப்பிட்டு ஆசீர்வதிங்க சரியா. அதுக்கு பிறகு நேரம் எங்களோட இருந்தெல்லாம் காதைச்சி போட்டு டீ இல்லை ஜூஸ் தான் குடிச்சார். நான் மத்தியான நேரம் தாண்டி அப்போ நான் டீ குடிக்கல, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருந்து வடிவாக கதைச்சிட்டு போயிட்டார். அதனால் எங்களுக்கு மனசுக்கு நல்ல ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. நன்றி ஃபாதர், நீங்களும் ஃபாதர் வர கூப்பிட்டு ஆசீர்வதிங்க சரி.